எங்களுக்கு உயிர் மேல பயமா இருக்கு. யாரு வந்தாலும் வெட்டுங்கன்னு சொல்றாங்க. மிரட்டும் பாமக கவுன்சிலர். பதறி துடிக்கும் ஊர் மக்கள். அதிரும் தர்மபுரி. தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ளது அதியமான் கோட்டை ஊராட்சி. இங்குள்ள டாடா நகர், பிர்லா நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் அரசு ஊழியர்களாகவே இருந்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு பகுதியில் ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரியின் அருகே நாத்தாம்பட்டி பாமக ஒன்றிய கவுன்சிலர் அன்பு கார்த்திக்கின் சகோதரர் ரத்னா சிட் ஃபண்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் ஹரிகிருஷ்ணன் என்பவர் நீர்த்துளி என்கிற வாட்டர் கம்பெனியை கட்டியுள்ளார். இவர் இந்த நிறுவனத்தை ஏரியை ஆக்கிரமித்து கட்டியிருப்பதாக அந்த பகுதி பொதுமக்களால் சொல்லப்படுகிறது. மேலும் அந்த இடத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அரசு அமைத்திருந்த 2 ஆழ்துளை கிணறுகளை செயலிழக்க செய்ததாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனத்தின் கட்டுமான பணிகள் ஆரம்பத்தில் துவங்கும் போது இந்த இடத்தில் கார் நிறுத்தம் கட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் கார்மெண்ட்ஸ் அமைக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் பணிகள் முடிந்த பின்னர் தான் அந்த பகுதி மக்களுக்கு தெரிந்துள்ளது இவர்கள் கட்டியிருப்பது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கம்பெனி என்று. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த பொதுமக்கள் செய்வதறியாது தவித்துள்ளனர். இவ்வாறு இந்த பகுதியில் கட்டப்பட்ட இந்த நிறுவனம் 2 ஆழ்துளை கிணறுகள் அமைத்து அதிலிருந்து தினமும் 5 லட்சம் லிட்டருக்கு மேல் தண்ணீர் எடுத்து அதனை சுத்திகரிப்பு செய்து 1.5 லட்சம் லிட்டர் தண்ணீரை 20 லிட்டர், 1 லிட்டர், அரை லிட்டர் என கேன்களிலும் பாட்டில்களிலும் அடைத்து விற்பனை செய்து வருகின்றது. இவ்வாறு தினமும் தண்ணீர் எடுப்பதால் இந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் டாடா நகர், பிர்லா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குழாய்களில் நீர்வரத்து மிகவும் குறைந்து விட்டதாகவும் கூறுகின்றனர். இதனால் செய்வதறியாது தவித்த இந்த பகுதி மக்கள் இது குறித்து ஊராட்சி நிர்வாகம் முதல் மாவட்ட நிர்வாகம் வரை சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளிடமும் புகார் மனு கொடுத்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இது குறித்து கொடுக்கப்பட்ட மனுக்களில் கையெழுத்து போட்டவர்களின் கைகளை உடைத்து விடுவதாக வாட்டர் கம்பெனிக்காரர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் மேலும் கடுப்பான அந்த பகுதி பொதுமக்கள் காலி குடங்களுடன் நல்லம்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு நேரில் சென்று புகார் தெரிவித்துள்ளனர். அப்போது புகார் தெரிவிக்க வரும்போதே தங்களை பாமக ஒன்றிய கவுன்சிலர் அன்பு கார்த்திக்கின் ஆட்கள் மிரட்டுவதாகவும் ஆபாச வார்த்தைகளால் திட்டுவதாகவும் பொதுமக்கள் புகார் கொடுத்துள்ளனர். அதன் பின்னர் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய அதிகாரிகள் அங்கு சென்று கண் துடைப்புக்கு ஆய்வு நடத்திவிட்டு சென்றதாகவும் கூறியுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, இது குறித்து இந்த பகுதியில் உள்ள ஒரு வாட்டர் கம்பெனி உரிமையாளரிடம் பேசியுள்ளார். அவரை வாட்டர் கம்பெனி உரிமையாளரின் ஆட்கள் அடித்து விரட்டியதாகவும் அவர் தற்போது தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் தண்ணீர் பிரச்சனை குறித்து கேட்டதால் தங்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எனவும் கூறுகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் சி காந்தியிடம் கேட்டபோது பொதுமக்கள் புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட தண்ணீர் கம்பெனிக்கு உடனடியாக அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.